மாணவிகளே, அடுத்ததாக நாம் பார்க்க வேண்டிய தலைப்பு, அதாவது தலைமையின் வகைகளை பற்றி பார்த்துட்ருக்குறோம் இல்லையா. ஃபஸ்ட்டில் நம்ம பார்த்த தலைமைகள் இதுவரை நீ எத்தனை பார்த்துருக்குறோம் ஞாபகம் இருக்கா உனக்கு? 2 தலைமையை பற்றி பார்த்துருந்தோம் இல்லையா. ஏகாதிபத்திய தலைமை மற்றும் மக்களாட்சி தலைமை. ஏகாதிபத்திய தலைமையினுடைய மறுபெயர் அதிகார மையப்படுத்துவதுடைய தலைமை. மக்களாட்சி தலைமை பங்கேற்கும் தலைமைன்னு முடிச்சிருந்தோம். அதனுடைய நன்மைகள் பார்த்தோம். இப்போ பார்க்க வேண்டிய தலைப்பு தங்கு தடையற்ற தலைமை. தங்கு தடையற்ற தலைமை. இந்த தங்கு தடை எல்லா தலைமைக்கும் மறுபெயர் கொடுக்கப்பட்டிருவோம். ஒரு 1 வேர்டு கொஸ்டினுக்கு ஏதாவது ஒன்று கேட்பாங்க. அதனால் அதனுடைய மறுபெயரும் சேர்த்தே படி. ஓகே பாருமா, தங்கு தடையற்ற தலைமை இதனுடைய மறுபெயர் தன்னிச்சை வணிக கொள்ளை. தன்னிச்சை வணிக கொள்ளை. இதில் என்னென்னா தங்கு தடை இல்லை அப்படின்னா யாருக்கு தங்கு தடை இல்லைங்கிறத தெரிஞ்சுக்க. ஒரு தலைவருக்கு கீழ் பணியாற்றக்கூடிய கீழ் பணியாளர்கள், ஒரு தலைவனுக்கு கீழ் பணியாற்றக்கூடிய கீழ் பணியாளருக்கு எந்தவித தடைகளும் விதிக்கப்படுவதில்லை. கொள்கை விதிமுறைகள் எல்லாமே என்ன செய்வாங்கன்னு சொன்னால் கீழ் பணியாளருடைய விருப்பத்திற்கு இணங்க செயல்படுமாறு அறிவுரைப்படுத்தப்படுகின்றனர். அதாவது கீழ்ப்பணியாளர்கள் தாங்களே முழுவதுமாக முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம், தொழில்களை பற்றி எவ்வாறு வேலை செய்யணும், அவர்களுடைய திறமைகளை எவ்வாறு வளர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு முழு அதிகாரமும் யாரிடமே கொடுக்கப்படும்னா பணியாளர்களிடமே முழு அதிகாரமும் கொடுக்கப்படுகின்றன. ஓகே. 2வதுல சொல்லப்போனோன்னா இந்த தலைவர் தன்னுடைய முழு அதிகாரத்தையும் கைவிட்டுட்டு அவரும் சேர்ந்து தான் என்ன செய்வார்னா பணியாற்றுவார். நல்லா தெரிஞ்சுக்க. கீழ்ப்பணியாளருடைய முழு விருப்பத்திற்கு உட்பட்டு தாங்களாகவே முழுவதுமாக முடிவெடுத்து தாங்களாகவே முழு அதிகார திறமைகள் வேலை செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் ஃபுல் பவர் யார்கிட்ட இருக்குன்னா கீழ்ப்பணியாளர் தான் இருக்குது. அப்போ தலைவர் என்ன பிரயோஜனம்னு நீ கேட்கலாம். அப்படி இல்லை, தலைவரும் தன்னுடைய தொண்டர்களைப் போல தன்னுக்கு கீழ் ஒப்படைக்கப்பட்ட பணியாளர்களைப் போல தானும் மனமும் பணியாற்றுவார். இதுதான் முக்கியமானது. தலைவர் தன் முழு அதிகாரத்தையும் கைவிட்டுட்டு எனக்கு பவர் இருக்குது, நான் தான் லீடர்னு சொல்லிட்டு அந்த தோரணையை காட்டாமல் அவரும் ஒரு பணியாளராக என்ன செய்வார், தன்னோடு சேர்ந்து பணியாற்றக்கூடிய தன்மை உடையவர். அடுத்தால இந்த தலைவர் ஒரு முக்கியமான பணியை, ஒரு சின்ன உதவியை கீழ்ப்பணியாளருக்கு செய்வார். நிறுவனம் சம்மந்தப்பட்ட அனைத்து தகவல்களையும் சேகரித்து கீழ்ப்பணியாளருக்கு வழங்குகிறார். நல்லா தெரிஞ்சுக்க. நிறுவனம் சம்மந்தப்பட்ட அனைத்து செய்திகளையும் சேகரித்து கீழ்ப்பணியாளரிடம் வழங்குகிறார். கீழ்ப்பணியாளர்கள் தங்களுடைய முழு சுதந்திரத்தோடு முழு செயல்பாடோடு தன்னுடைய முழு அதிகாரத்தையும் பயன்படுத்தி வேலை செய்வாங்க. இந்த தலைவரும் தன்னுடைய பணியாளர்களைப் போல களத்தில் இறங்கி என்ன செய்கிறாரு, பணியாற்றுறாரு. இந்த பணியாற்றக்கூடிய ஒரு தலைமைத்தன்மை கொண்ட ஒரு தலைவர் பணியாற்றுவதோடு மட்டுமல்லாமல் என்ன செய்கிறாருன்னா கீழ்ப்பணியாளருக்கு உதவியாக அலுவலக சம்மந்தப்பட்ட அல்லது வணிகம் சம்மந்தப்பட்ட பல்வேறு செய்திகளை சேகரித்து கீழ்ப்பணியாளர்களுக்கு வழங்குகிறார். இப்போ எந்த தடையும் இல்லாமல் பணியாளர்கள் முழு சுதந்திரத்தோடு நல்ல ஒரு செயல் திறமையோடு பணியாற்ற, முழு பொறுப்புடன் பணியாற்ற முன் வருகிறாங்க இல்லையா. இதில் ஒரு சின்ன ஒரு குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும்னா கீழ் பணியாளர்களிடம் நல்ல பயிற்சியும் ஆற்றலும் இருக்கணும். நல்ல பயிற்சி இருக்கணும், அதிக ஆற்றல் மிக்கவராக இருக்கணும், நல்ல ஊக்குவித்தலும் பொறுப்புகளும் ஏற்கக்கூடிய சூழ்நிலைகள் உள்ள பணியாளர்களுக்கு தான் இந்த தலைமை பொருந்தும். அதாவது சோம்பேறிகளாக இருந்துக்கிட்டு பணி செய்ய விருப்பம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த தலைமை என்ன செல்லாது. ஓகே. அப்போது இந்த தங்கு தடையற்ற தலைமையில் உள்ள பணியாளர்கள் நல்ல பயிற்சி உள்ள நபராக இருக்கணும், அதிக அறிவாற்றல் உள்ளவங்களாக இருக்கணும், நல்ல ஊக்குவிக்க திறமையும் இருக்கணும், அவங்களாகவே பொறுப்புகளை ஏற்று செய்யக்கூடிய தலைமை உடையவராகவும் இருக்கணும். இதுதான் தங்கு தடையற்ற மற்றும் தன்னிச்சை வளாக கொள்கைன்னு சொல்கிறோம். மாணவிகளை, இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் பார்த்தீங்கன்னு ஒரு 3 பாயிண்ட்டை உனக்கு கொடுத்துருப்பாங்க பாரு. பணியாளர்களுடைய ஒழுங்குணர்வும் செயலாக்கமும் என்னச்சுன்னா அபிவிருத்தி செய்யப்படலாம். பணியாளர்களுடைய ஒழுங்குணர்வோ அபிவிருத்தி செய்யப்படுதுன்னா பெருக்கப்படுகிறது. ஏன்னு கேட்டோன்னா கீழ்ப்பணியாளர்களுக்கு முழு சுதந்திரம் கிடைக்கப்படுகிறது. எனவே பணியாளர்கள் தங்களுடைய முழு சுதந்திரத்துடன் செயல்படுவதனால் ஒழுங்குணர்வுடன் அதிக அளவு செயலாக்கத்தை நிறைவேற்றுகின்றனர். செகண்ட் பாயிண்டில் சுயமாக சிந்தித்து முடிவெடுக்க வழிவகுக்கும். ஏன்னு கேட்டோன்னா அவங்களுடைய பொறுப்பு
அவங்களுடைய அறிவாற்றல் படி பணி செய்கிறதுக்கு சுதந்திரம் அளிக்கப்படுகிறது. எனவே சுயமாக சிந்தித்து செயல்பட வழிவகுக்கிறது. லாஸ்ட்டாக சொல்லப்போனால் தன்னுடைய முழு திறமையை அவங்க என்ன செய்யணும்னா பயன்படுத்தி கொள்ளப்படும். காரணம் முழு சுதந்திரத்தைங்கும்போது அவங்களுடைய அறிவு, அவங்களுடைய படைப்பாற்றல், அவங்களுடைய கருத்துக்கள், அவங்களுடைய கொள்கைகள், இன்னும் சொல்லப்போனோன்னா முழு அதிகாரமும் அவங்களையும் சேர்ந்தது. எனவே முழு திறமையும் கீழ் பணியாளர்கள் பயன்படுத்தி கொள்கிறாங்க. ஒவ்வொரு கீழ் பணியாளர்களும் தன்னுடைய முழு திறமையை பயன்படுத்திக்கிடுறாங்க, சுயமாக சிந்தித்து செயல்படுறாங்க. ஒவ்வொரு கீழ்ப்பணியாளர்களும் தங்களுடைய உற்பத்தி திறனால செயலாக்க அபிவிருத்தி செய்யலாம். அடுத்ததாக தீமை பர்மா தலைவனுடைய தூண்டுதலே இல்லை. ஏன்னு சொன்னால் தலைவனும் பணியாளரை போல, அதாவது தொண்டனை போல பணியாற்றுகிறார். தகவலை சேகரித்து மட்டும்தான் கொடுக்குறாரோ ஒழிய எந்த இதுலையும் ஈடுபடலை இல்லையா. எனவே இவரும் ஒரு தொண்டனாகவே பணியாற்றுகிறார், பணியாளராகவே பணியாற்றுகிறார். எனவே தலைவருடைய வழிகாட்டுதலே கிடையாது. தலைவரின் வழிகாட்டுதல் கிடையாது. கீழ்ப்பணியாளர்களுக்கோ அல்லது குழு உறுப்பினர்களுக்கோ கீழ்ப்பணியாளர்களுக்கோ என்ன இல்லை, தலைவனின் வழிகாட்டுதலும் இல்லை, தலைவனின் பங்களிப்பும் இல்லை. 2 பாயிண்ட் தான். தலைவனுடைய வழிகாட்டுதலும் கிடையாது, தலைவனுடைய பங்களிப்பும் இல்லை. எனவே முழுவதுமாக தலைவனுடைய பணிகள் புறக்கணிக்கப்படுகிறது. மாணவிகளே, அடுத்த 4வது தலைமை செயல்படும் தலைமை. செயல்படும் அப்படின்னாலே சுறுசுறுப்பு, ஆக்டிவிட்டி. அவங்களுடைய ஆக்டிவிட்டி பார்த்தோன்னா எந்த நேரமும் சுறுசுறுப்பாக இருப்பாங்க, சிறப்பு தேர்ச்சி பெற்றவங்களாக இருப்பாங்க. இவர் தான் தலைமை. அப்போ இவர் என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட ஏதேனும் ஒரு துறையில் பயிற்சி மிக்கவராக, சிறப்பு தேர்ச்சி பெற்றவராக இருந்து செயலாற்றக்கூடிய ஒரு தலைமை. அதாவது ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட துறையில் மட்டும் அந்த நடவடிக்கைகளை கையாண்டார். இப்போ பாரு, ஒரு உற்பத்தி துறை தலைவர் எடுத்துட்டேன்னு சொன்னால் அந்த உற்பத்தியை குறைந்த செலவில் அதிகளவு உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு திறமை பெற்ற நபராக காணப்படுவார். அப்போ இந்த குறைந்த செலவில் அதிகளவு உற்பத்தி செய்யக்கூடிய சிறப்பு தேர்ச்சி இருக்கும். புதிய தொழில்நுட்ப முறைகளை பயன்படுத்தி நல்ல அளவில் திறம்பட நிறைவேற்றக்கூடிய ஒரு பொறுப்பினர் இருப்பார். அப்போ இந்த சிறந்த திறமையினால் அவர் என்ன சொன்னால் தனக்குள்ளேயே ஒரு ப்ரொமோஷனுக்குள்ளே ஆயிடுவார். தான் அந்த டிபார்ட்மெண்ட்டோட ஹெட், தன்னோட டிபார்ட்மெண்ட்டுக்கு தலைவராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவருக்கு என்ன இருக்குன்னா, எப்பவும் அந்த உற்பத்தி துறைனா அவர் என்ன துறையில் பங்கேற்கிறாரோ அந்த துறையை குறித்தே சிந்தனையோடு செயல்படுவார். அப்போ இந்த கடமையே முக்கியம். இவர் இந்த தலைவரை பொறுத்தளவில் செயல்படணும், என்ன செய்யணும், எப்படி செய்யணும் அப்படின்னு முழு நேரமும் தன்னுடைய வேலையை குறித்தே சிந்தித்து புத்தாக்க உணர்வுகளை, புத்தாக்க கண்டுபிடிப்புகளை, புதிய கருத்துக்கள், தொழில்நுட்பங்களை கண்டுபிடித்து கடமையே முக்கியம் என செயல்படக்கூடிய துடிப்புடன் செயல்படக்கூடிய தலைவர் தான் செயல்படும் தலைமை அப்படின்னு சொல்கிறோம். குறிப்பிட்ட துறையில் இருக்கிறாரு, சிறப்பு தேர்ச்சி பெற்றிருக்கிறாரு, நல்ல திறமை வாய்ந்தவராக இருப்பார். அடுத்து சொல்லப்போனால் அவரே தன்னுடைய பதவியில் ப்ரொமோஷன் அடைஞ்சிருப்பார். அந்த வேலையை பற்றி எப்பவும் சிந்தித்து கொண்டு முழு நேரமும் வேலைன்னு சொல்லிட்டு கடமையே முக்கியம் என கருத்தாய் செயல்படக்கூடிய ஒரு தலைமை செயல்படும் தலைமை என அழைக்கப்படுகிறது. இந்த செயல்படும் தலைமையினுடைய நன்மைகள் 2 கொடுத்துருக்கும் பாருமா. திறமை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். காரணம் என்னன்னு சொன்னால், அவருக்கு தன்னை பின்பற்றுவர்களுக்கும் மற்றும் நிறுவனத்திற்கும் இவையான பணித்தலைவருடைய, அதாவது அவருடைய செயல்பாடு என்னென்னா, சிறப்பு தேர்ச்சி இருக்கிறனால தான் ஒரு குறிப்பிட்ட துறையிலே அவர் தலைவர் பொறுப்பை எடுக்கிறார். புரியுதா? குறிப்பிட்ட சிறப்பு தேர்ச்சி இருக்கிறனால தான் குறிப்பிட்ட ஒரு துறையில் போய் தலைமை பொறுப்பை இருக்கிறாரு. எனவே திறமை பயனுள்ளதாக காணப்படும். அடுத்தல வேலை பற்றிய அறிவையும் மற்றும் திறமையை வளர்க்க உதவும். வேலை பற்றிய அறிவு அவர் துல்லியமாக இருப்பார். கீழ்ப்பணியாளர்களுக்கு என்ன சொன்னால், அவர் சிறப்பு தேர்ச்சி பெற்று குறிப்பிட்ட துறையிலேயே அனுபவம் பெற்றிருப்பார். எனவே கீழ்ப்பணியாளர்களுக்கு அந்த பணியினுடைய வேலை பற்றிய அறிவையும் திறமையும் நல்ல முறையில் வளர்க்குறதுக்கு உதவி புரிகிறார். அடுத்தல தீமையை சொல்ல போனேன்னு சொன்னால், இவரோட திறமையானவர்கள் மட்டுமே தான் பணியாற்ற முடியும். சோம்பேறிகளோ, வேலை தெரியாதவங்களோ, படிப்பறிவு இல்லாதவங்களோ இவங்ககிட்ட என்ன செய்ய முடியாது, பணியாற்றிக்கொள்ள முடியாது. இவரிடம் திறமையானவர்கள் மட்டுமே பணி செய்ய முடியும் என்பது செயல்படும் தலைமை தத்துவம். மாணவிகளை தங்குதடையற்ற அல்லது தன்னிச்சை வணிக தலைமை பார்த்தோம். இதில் என்னன்னு சொன்னால், முழு சுதந்திரம் பணியாளர்களுக்கு கொடுக்கப்படும். அந்த பணியாளர்கள்
தாங்களாகவே முழு அதிகாரத்தையும் பயன்படுத்திக்கிடுவாங்க. அதுக்கு அந்த தலைவர் வந்து தன்னுடைய முழு அதிகாரத்தையும் கைவிட்டுட்டு தானும் சேர்ந்து பணியாற்றுவார். கீழ்மட்ட பணியாளர்களுக்கு செய்திகளை மட்டும்தான் செய்கிறது கொடுப்பாரு. நல்ல பயிற்சி, சிறந்த அறிவாற்றல், சிறந்த ஊக்குவிப்பு, பொறுப்புகளை இருக்கும் சூழ்நிலை இருந்தால் மட்டுமே இந்த தலைமை வந்து பொருத்தமாக இருக்கும்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் அதனுடைய நன்மைகள் பார்த்தேன்னு சொன்னால், சின்ன சுதந்திரம் இருக்கிறனால செயலாக்கம் அதிக அளவு விருத்தி அடையும்னு சொல்லி கொடுத்துருந்து. அதுக்கப்புறம் சுயமாக சிந்தித்து செயல்படுவதற்கு வழிவகுக்கும். அதுக்கப்புறம் தன்னுடைய கீழ்ப்பணியாளர்கள் தன்னுடைய முழு திறமையும் பயன்படுத்தி கொள்ள முடியும். ஆனால் இதில் வந்து தலைவனுடைய வழிகாட்டுதலே இல்லை, தலைவனுடைய பங்களிப்பே இல்லைன்னு குறைபாடுகளில் பார்த்தோம். செயல்படும் தலைமையில் ஒருவர் தன்னுடைய செயல்களால் சிறப்பு தேர்ச்சி பெற்றிருக்கனால, குறிப்பிட்ட துறையில் அனுபவம் சிறப்பு தேர்ச்சி இருக்கிறனால அந்த குறிப்பிட்ட நடவடிக்கையில் கை தேர்ந்தவர், அதாவது ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ டாக்டர்ஸ் எடுத்துக்க, சைல்டு ஸ்பெஷலிஸ்ட், ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டுங்கிறோம். இப்படி குறிப்பிட்ட இதுக்கு துறையில் மட்டும் சிறந்தவங்களாக இருப்பாங்க. அந்த துறையை பற்றி எப்பவும் அந்த தன்னுடைய கடமையை பற்றியே சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய தலைமை. என்னுடைய நன்மைகள் பார்த்தோன்னா, அவங்களுடைய திறமை வந்து கீழ்ப்பணியாளர்களுக்கும் மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். கீழ்ப்பணியாளர்களுக்கு வேலை பற்றிய மற்ற திறமையை வளர்க்க உதவும்னு சொல்லியிருக்கோம். அடுத்தல நல்ல திறமை வாய்ந்தவங்க மட்டுமே உங்களுக்கு கீழே நினைச்ச முடியும் பணியாற்றி கொள்ள முடியும். மாணவிகளை 4 வித தலைமைகளை பற்றி முடிச்சிருக்கிறோம். இன்னும் நமக்கு 3 தலைமைகள் இருக்குது. இதோட இன்றைக்கி உள்ள கிளாஸை முடிச்சுக்கிறோம். ஓகே, இன்னும் 3 தலைமைகளை அடுத்த ஆடியோவில் கேட்கலாம். ஓகே, தேங்க்யூ.